உங்களுடைய வாழ்க்கையை ஆழமாக கவனித்து பார்த்தால் ஒரு முக்கியமான விஷயம் நிச்சயமாக தெரியும். உங்களுடைய மனம் ஒரே ஒரு இடத்தில் நிலையாக இருக்காது, மாறிக்கொண்டே இருக்கும். அது ஒரு இடத்தில் மட்டும் கிடையாது. ஒரு முடிவையும் உங்களால் தெளிவாக இருக்க முடியாது. நேற்று இரவு ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா, இன்று காலையோ இல்லைன்னா இன்று இரவுக்குள் அந்த ஒரு முடிவை மாற்றுவீங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு முடிவு நீங்க எடுத்த முடிவு சரியாக இருக்குமா? தவறாக இருக்குமா? நீங்க நினைத்ததெல்லாம் அங்க கிடைக்குமா என்று எல்லாத்தையும் நீங்க யோசித்து பார்ப்பீங்க. அந்த ஒரு முடிவால் நமக்கு நன்மைகள் உண்டா? கெடுதல்கள் உண்டா? என அனைத்தையும் நீங்கள் யோசித்து பார்த்துவிட்டு அந்த ஒரு முடிவை நீங்க உடனடியாக மாற்றி விடுவீர்கள். இது உங்களுடைய முடிவுகள் மட்டும் கிடையாது. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்திலும் அப்படித்தான். அந்த ஒரு வேலையை நீங்க 1 மாதங்கள் நன்றாகத்தான் பார்த்து கொண்டிருப்பீங்க. திடீரென்று நீங்க தனிமையாக இருக்கும் பொழுது தேவையில்லாத எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் தோன்ற ஆரம்பிக்கும். அந்த ஒரு வேலையில இருந்தா நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போகும், எப்படி நம்முடைய வாழ்க்கையில முன்னேற முடியும் என்று நினைத்து தேவையில்லாத முடிவுகளையும் எடுத்து அந்த ஒரு வேலையில் இருந்தும் நீங்க சென்று இருப்பீங்க. இதற்கப்புறம் ஒரு வேலையை நீங்க தேடிக்கொள்ளலாம் என்று வீட்டிற்கு போவீங்க. வீட்டிலிருந்து உங்களால வேறு ஒரு வேலையை தேடி போகவே முடியாது. இதனால சில மாதங்கள், வருடங்கள் கூட கழிந்து இன்னமும் நீங்கள் வீட்டில் இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இதுவும் உங்களுடைய மனதை மிகப்பெரிய அளவுக்கு காயப்படுத்தியிருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க கூறியாகணும். இதற்கு காரணம் நீங்க கிடையாதுங்க. உங்களுடைய ராசியின் அதிபதி புதன் பகவான். புதன் பகவானால தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது. அதனை நீங்கள் முதல்ல தெரிந்து கொள்ளுங்க. எதுக்கு உங்களால ஒரு இடத்துல நிலையா வேலை பார்க்க முடியல, நிலையா இருக்க முடியல என்பதை நீங்க முதல்ல புரிந்து கொள்வது மிகவும் நல்லது. இதனால நீங்க மிகவும் சுறுசுறுப்பான சிந்தனை சிந்தனை மிக்க ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே திகழ்வீங்க. எப்பொழுதும் உங்களுக்குள்ள சுறுசுறுப்பு இருக்கும். அதை யாராலையும் குறை சொல்ல முடியாது. எந்த ஒரு வேலையை செய்தாலும் வேலைக்கு செல்கின்ற நாட்கள் வரை அந்த ஒரு வேலையில் சுறுசுறுப்பான ஒரு வேகத்துடன் நீங்கள் வேலையை செய்வீங்க. கூட இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுடைய வேலையானது நிச்சயமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா அதே ஒரு நேரத்துல ஒரே ஒரு விஷயத்தில் நீண்ட நேரம் நீங்க கவனம் செலுத்த சிரமப்படுவீங்க. ஏதாவது ஒரு செயலை செய்யணும், இல்லைன்னா எதையாவது ஒன்றை பத்தி யோசித்து கொண்டே இருக்கணும். எங்காவது செல்லணும் அப்படின்னா அதை பற்றி நீங்க முழுமையாக அதை பற்றி யோசிப்பது, முழுமையாக ஒரு இடத்துக்கு நீங்க தனியாக செல்வது, இதையெல்லாம் யோசித்து நீங்க மிகவும் சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுவீங்க. உங்களை பொறுத்தளவுக்கு எதை செய்தாலும் சரி, அதை நீண்ட நாட்கள் உங்களால செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் தான் நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கீங்க. ஆனால் இதற்கு காரணமாக இருப்பது நீங்கள் கிடையாது, உங்களுடைய ராசியின் அதிபதி என்பதை நீங்கள் மனதார முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனால் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல நிலைத்தன்மை இல்லாமல் போய்விடும். இதனால நீங்க எந்த விதமான முடிவுகள் எடுத்தாலும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய முடிவுக்கு தலை சாய்க்கவே மாட்டார்கள். இவன் முடிவெடுத்தான் அப்படின்னா அது அந்த ஒரு முடிவில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு அந்த ஒரு முடிவை மாற்றிடுவான் அப்படின்னு உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களும் அனைவரும் நிச்சயமா உங்களை பற்றி தெரிந்து வைத்திருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஒரு முடிவை எடுத்த பிறகு கூட இது சரியா என்று மீண்டும் மீண்டும் நீங்க யோசிப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய இயல்பா மாறி இருக்கும். இது வரைக்கும் நீங்க எது செய்தாலும் சரி, அது முடிவு மட்டும் கிடையாது. ஏதாவது தொழில் செய்தாலும் இதற்கு அப்புறமே நீங்க தனியா போனா கூட இந்த மாதிரி எண்ணங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். இந்த அதிக யோசனை உங்களுக்கு பல பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கும். அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களால வெளிவர முடியாமல் இன்னமும் சிக்கி தவித்து கொண்டு நிச்சயமாக இருப்பீங்க. ஆரம்பித்த காரியங்களை முடிக்காமல் நீங்கள் பாதியிலே விட்டு விடுவீர்கள். இது அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்திருக்கும். நீங்க எது செய்தாலும் அதில் தோல்விகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதனால உங்களால அந்த ஒரு முடிவை செய்ய முடியாமல் பாதியில் விட்டுவிட்டு விலகி இருப்பீங்க. நடுவில் வேறு விஷயத்திற்கு போவது போன்ற பழக்கங்கள் இதிலிருந்து உங்களுக்கு வந்தவையாக இருக்கும். அந்த நிறுத்திவிட்ட விஷயங்களை மீண்டும் தொடங்காமல் அதற்கப்புறம் வேறு ஒரு தொழிலையோ வேறு ஒரு செயலையோ நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. நிறுத்திவிட்டது அது வாட்டுக்கு கிடக்கட்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் அந்த மாதிரி எண்ணங்கள் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. அதனை மாற்றிக்கொள்வது மிகவும் நல்லது. பணவரவு இருந்தும் சேமிப்பு இல்லாமல் போனது உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த வருத்தத்திலிருந்து உங்களால வெளிவர முடியாம நீங்க சிக்கி தவிப்பீங்க. நீங்க சம்பாதிக்கிறீங்க. ஆனா அதை திட்டமிட்டு பயன்படுத்துவதில் குறைபாடானது உங்களுக்குள்ள இருக்கும். எப்படி நீங்க செலவு பண்ணணும், எந்த வகையில் செலவு பண்ணணும், சேமிப்பு பண்ணணும் அப்படின்னு தெரியாம இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் நீங்க செலவழித்து விட்டு அடுத்து இறுதி காலத்துல எதுவும் இல்லாம ஆக போறீங்க என்பதை நீங்க தெரிந்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஆனா அதை நீங்க திட்டமிட்டு பயன்படுத்துகிறது குறைபாடாக இருந்திருக்கும். அதே போல நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாறி மாறி வந்திருப்பாங்க. இது உங்களுடைய இருக்கக்கூடிய இடம் வேலை மட்டும்தான் பார்த்தோம். நண்பர்களும் உங்களுடைய வாழ்க்கையில அப்படித்தாங்க இருப்பாங்க. மாறி மாறி வருவாங்க. சிலர் உங்களுடைய நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ஏமாற்றத்தை கொடுப்பாங்க. உங்களை நம்புவது போல நம்ப வைப்பாங்க. ஆனால் பின் காலங்களில் போக போக உங்களுக்கு சில ஏமாற்றங்களை கொடுத்து கொண்டு இருப்பாங்க. அதனால வெளிவர முடியாம இன்னமும் நீங்க சிக்கி தவிப்பீங்க. இதனால நீங்க ஒரு காலகட்டத்துக்கு மேல யாரை நம்புறது,
அப்படின்னு ஒரு குழப்பத்திற்கு நீங்கள் உள்ளாக்கப்படுவீங்க. பிறருடைய கருத்துக்களால் நீங்கள் எளிதில் பாதிப்படையக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் உங்களை பொறுத்தளவுக்கு என்ன தெரியுமா, மற்றவங்க யாராவது நீங்கள் நம்புகிற மாதிரி ஏதாவது பேசி விட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் உடனே நம்பிடுவீங்க. உடனே அந்த ஒரு செயலையும் செய்து ஆக வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்குள்ள நிச்சயமாக தோன்றும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் மற்றவங்க பேச்சை கேட்டு மற்றவங்களுடைய கருத்துக்களினால் நீங்கள் அதனை ஏற்றுக்கொண்டு அதில் இறங்குவீங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கையே நீங்கள் பெரிய ஒரு தாக்கத்திற்கு உள்ளாக்கப்படும். ஒரே ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தை அது போதுங்க, உங்களுடைய முடிவையும் உங்களுடைய வாழ்க்கையையும் அது நிச்சயமாக தீர்மானித்து விடும். அந்த அளவுக்கு தாக்கங்கள் நிச்சயமாக ஏற்படும். திடீர் முடிவு எடுத்து சில நேரங்களில் உங்களோட சிக்கலில் சிரிக்க வைக்கும். கவனம் சிதறுதலால் முக்கியமான வாய்ப்புகளையும் நீங்கள் இழந்திருப்பீங்க. நீங்கள் திட்டமிட்ட விஷயங்கள் நடக்காமல் போனதற்கான காரணம் இதுவாகத்தான் இருக்கும். தெளிவான ஒரே பாதை இல்லாமல் பல திசையில் சிந்தித்தது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பத்திற்கான ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். ஆமாங்க, வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய மனதில் ஒரு தெளிவானது உருவாகும். இந்த வரைக்கும் தெளிவில்லாமல் எந்த முடிவு எடுக்கிறது, என்ன செய்வது, அடுத்து என்னெல்லாம் செஞ்சால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று தெரியாமல் நீங்கள் முழித்து கொண்டிருப்பீங்க. முன்னர் ஒரு வேலையை நீங்கள் செய்து கொண்டு தான் இருந்திருப்பீங்க. ஆனால் பின்னர் இதற்கப்புறம் உங்களால் அந்த ஒரு வேலையை பின்தொடர முடியாமல் அந்த ஒரு வேலையை செய்தால் நமக்கு அது செட் ஆகாது அப்படின்னு தோணிட்டு அதற்கப்புறம் ஏதாவது ஒரு வேலை, அதுவும் பிடித்த வேலையாக இருக்கணும், இறுதி வரைக்கும் அந்த ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக நினைப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலையை நீங்கள் தேடிக்கொண்டிருப்பீங்க. இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கோ இல்லையோ உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு தெளிவானது கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் முன்னேற முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்துக்கிடுவீங்க. உணர்ந்து ஒரு தெளிவான முடிவை நீங்கள் எடுப்பீங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்திற்கு உள்ளாக்கப்படும். நீங்கள் எதை செய்யணும், எதை தவிர்க்கணும் என்பதில் உறுதியான ஒரு முடிவுகளை நீங்கள் எடுக்கணும். அப்படி உறுதியான முடிவுகளை எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியானது கிடைக்கும். உங்களுடைய சிந்தனை முறை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். மாறி தேவையற்ற யோசனைகளும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இதனால் நீங்கள் தொடங்கிய காரியங்கள் வெற்றிகரமாக முடிக்க தொடங்குவீங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கையும் அழகானதாகவும் மாறும். அந்த அளவுக்கு சில மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். ஆனால் என்ன, உங்களுடைய சிந்தனைகள் மட்டும் மாறிவிடும். இது வரைக்கும் தவறான சிந்தனைகளை நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா இதற்கப்புறம் உங்களுக்கு சரியான சிந்தனைகள் ஏற்படும். சரியான சிந்தனைகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும். புதிய வாய்ப்புகள் இந்த ஒரு காலத்தில் உங்களை தேடி வரும். புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வந்து அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக மாற்றிவிடும். உங்களுடைய வாழ்க்கையையும் அது எங்கேயோ கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். வேலை, தொழில் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை எந்த துறையிலும் முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும். முன்னேற்றத்தை காண்பித்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால் செல்ல முடியும். இது வரைக்கும் தொழில், தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய வேலை, இந்த மூன்றிலும் தான் உங்களுக்கு பிரச்சனைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. சரியான முடிவுகள் எடுத்தாலும் இந்த ஒரு 3 செயல்களிலும் சரியான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியாமல் போய்விடும். அப்படி முடிவுகளே நீங்கள் எடுத்தாலும் அது தவறாகத்தான் போய்விடும். ஆனால் இதற்கப்புறம் இந்த ஒரு காலத்திற்கு, இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நிச்சயமாக நடக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் முன்பு தொடங்கியிருந்த ஆனால் முடிக்க முடியாத விஷயங்கள் இப்போது வெற்றியாக மாறிவிடும். வாழ்க்கையில நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் இந்த ஒரு காலத்திற்கு பிறகு ஆரம்பித்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். இதுவரை மிதுனம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஒரு காலத்துல உருவாகக்கூடிய வாய்ப்புகள் குறிப்பா அடுத்த சில மாதங்கள்ல அதற்கான நிச்சயமான சில சிக்னல்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு மாற்றத்திற்கு உள்ளாக்கப்படும். திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு வரனானது கிடைத்து அதற்கான அவங்களுக்கு ஜாதக பொருத்தங்களும் நிச்சயமாக அமையும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில திருமண யோகமானது பலப்பட ஆரம்பிக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய தடைகளானது நீங்கிவிடும். நல்ல நேரமும் உங்களுடைய வாழ்க்கையில தொடங்கிவிடும். குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்காமல் இருந்ததற்கான காரணம் உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே ஒரு அழுத்தமாக மட்டும்தான் இருக்கும். அது அனைத்தும் இனிமேல் நிச்சயமாக குறைந்து உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். நீங்கள் அமைதியாகவும் தெளிவாகவும் பேச ஆரம்பிப்பீங்க. அப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். அவங்க மெதுவாக உங்களுடைய வார்த்தைகளை மதிக்க தொடங்குவாங்க. இந்த ஒரு மாற்றம் வரக்கூடிய காலத்தில் தெளிவானது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும்.